ஹலோ ஆல். ஹஸ்பண்டால் ஒரு நாள் கூட நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் இருக்க முடியாது போல். நேற்று என்ன குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ நானும் திருப்பி கேட்டேன்னா என்ன குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு உடனே போய் நான்வெஜ் வாங்கிட்டு வந்தாங்க. மீன் 100 ப்ரான் 100 வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மல்லித்தலை, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ சிம்பிளாக மீன் குழம்பு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. இப்போ கடாயில் தாராளமாக ஆயில் விட்டுக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு 4-5 பல் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம புளி தண்ணி ஊற வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதில் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணி உப்பெல்லாம் போட்டு அதில் ஊற்றிட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் மீன் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி. இப்போ ப்ரான் ரெடி பண்ணிடலாமா. இன்னொரு கடாயில் ஆயில் விட்டுக்கோங்க. கரம் மசாலா, ஸ்பைசஸ், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இடித்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, மல்லித்தலை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தயிர், அதுக்கப்புறம் கரம் மசாலா, சில்லி பவுடர், குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்க ப்ரானையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நல்லா உப்பெல்லாம் போட்டு மூடி போட்டிங்கன்னா நல்லா தண்ணி விடும் ப்ரான்லேயே. ஸோ அந்த தண்ணியே போதும். நான் தொக்கு மாதிரி தானே செய்ய போகிறேன். மூடி போட்டு அப்பப்போ கிண்டி கொடுத்துருங்க அடிப்பிடிக்காமல். ஸோ சூப்பரான ஒரு ப்ரான் தொக்கு ரெடி. இந்த சைடு மீன் குழம்பு ரெடி. சாதம் வெடித்து நல்லா சுட சுட நாங்கள் சாப்பிட்டோம். இந்த விளாக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா.